அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது கள உதவியாளர் பணிக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. மொத்தம் 1794 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளும் வந்து டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இதுல என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் பேட்சை எப்படி யூஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார், அதை சொல்லுங்க. உங்க மெட்டீரியல் மட்டும் வாங்கி படிச்சா பாஸ் ஆகலாமா? ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாக விளக்கம் சொல்லிடலாம். கண்டிப்பாக வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு மைண்ட் ஃப்ரீயான விஷயமும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. முதல் விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்டா இருக்கு, நீங்க எந்த மெட்டீரியல் எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மணி வைஸும் அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் சிலபஸ் வைஸும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு என்னால் காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அதுக்கு எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கிடைக்குதோ, நல்லா கிடைக்குதோ அதை பார்த்துக்கோங்க. இல்லை குவாலிட்டி தான் முக்கியம்னா காசை பார்க்காதீங்க, சரியா? அது ரொம்ப முக்கியம். இல்லை சார் எனக்கு சிலபஸ் வைஸ் பக்காவாக எல்லாமே கவர் ஆகிருக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா அதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறது நம்ம தான். சிலபஸ் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, சரியா? சிலபஸ் எப்படி படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தயவு செய்து அதை போய் பார்த்துடுவாங்க எப்படி என்னன்றது. மொத்தம் 10 யூனிட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 10 யூனிட்ல தான் பேப்பர் 2க்கு நான் சொல்றேன். ஸோ பேப்பர் 2க்கு தான் நம்ம வந்து தனியாக பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் நம்ம போட்டிருக்கோம். தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சார் உங்கள் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 10 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருப்போம். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தனியாக இருக்கும், ஆன்சர்ஸ் தனியாக இருக்கும். உங்களுக்கு என்னது, கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும், ஆன்சர்ஸ் தனியா இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஒரே நிமிஷம்ங்க. ஒரு நிமிஷம்ங்க, அது அந்த இதுல இருக்கு, ரைட். டிரைவ் லிங்க்ல நம்ம வச்சிருப்போம். அதை நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வந்து நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தனியா வச்சிருப்போம், சரிங்களா? கொஸ்டின்ஸ் மட்டும் தனியா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி தனியா இருக்கும். இங்க பாருங்களேன், இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கா, கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தனியாக கொடுத்துருப்போம். இன்னொரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா தனியாக ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். தனியாக என்னது, ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு இப்போ 3வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் அப்படின்னா இதுல வந்து 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். தெரியுதா, 150 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 150 கொஸ்டினும் டிஃப்ரெண்டான வெரைட்டில இருக்கும். சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆகும், சரிங்களா? இங்க பாருங்க, கொஸ்டின்ஸ், ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன், இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க கொஸ்டின்ஸை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன் செல்ஃபா நீங்களே வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு யூனிட். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க இங்க கனெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னு எடுத்துட்டாலே மேக்ஸிமம் 10 நாள்ல உங்களால வந்து தாராளமா முடிக்க முடியும் 10 யூனிட் மேக்ஸிமம், சரியா? சரி, நீங்க ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம என்னன்னா இதுவும் நம்ம கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம். எப்படின்னா இப்போ சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் 10 கொஸ்டின்ஸ்னா ஒரு 20 இல்ல 25 கொஸ்டின், 20 இல்லாட்டி 25 கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு ஃபுல் ஆன்சர்ஸ், எக்ஸ்பிளனேஷன், சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம், சரியா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ்ல இதுல ஒரு 50 கொஸ்டின், இதுல ஒரு என்னது 50 கொஸ்டின்ஸ். அது வந்து உங்களுக்கு கொஸ்டின், ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன், சொல்யூஷனோட வீடியோஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா 10 யூனிட் என்ன பண்ண போறோம், 10 நாள்ல நம்மளும் முடிக்க போறோம். ஸோ அது இந்த 10 நாள்ல எப்போ சார் உங்களுக்கு வரும், அந்த 10 மேக்ஸிமம் அந்த 10 நாள்ல நீங்க வந்து முடிக்கிற மாதிரி நம்மளால என்ன பண்ணிட முடியும், இந்த பேப்பர் 2க்கு நம்மளால கொடுத்துட முடியும், சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேல
அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேல எப்பனாலும் உங்களுக்கு வரும். தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோம். 1 to 10 யூனிட் உங்களுக்கு 1வது யூனிட்ல இருந்து 10வது யூனிட் வரைக்கும் 10 நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம், இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல 5 நாளைக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி எப்பனாலும் இருக்கலாம். ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 யூனிட் பக்காவா நம்ம கவர் பண்ணி எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருவோம் ஃப்ரீயா. இல்ல என்னால மெட்டீரியல் வாங்க முடியல நினைக்கிறவங்க ஃப்ரீ கிளாஸஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது 1ஆம் தேதிக்கு மேல எப்போ வரும்ன்றது தான் நமக்கு முக்கியம். சரியா? அது எப்ப நம்மளால வந்து ஒரு வீடியோ போட முடியும் அடுத்து. ஆனா எக்ஸாமுக்கு முன்னாடி 10 யூனிட் முடிச்சிருவோம். சரியா? இதுதான் முக்கியமான விஷயம். ஃப்ரீ கிளாஸ் என்னால மெட்டீரியல்லாம் வாங்க முடியல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஃப்ரீ கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். சார் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பிளேலிஸ்ட் தனியா போட்டிருக்கோங்க. பிளேலிஸ்ட் நம்ம தனியா போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்த்தாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சொல்யூஷனை பேஸ் பண்ணி, சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம். அதுவே உங்களுக்கு போதுமான. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டி பாத்தீங்களா ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல 25 கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். இன்னும் அப்கமிங்ல உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோவும் வரும். சரியா? ஸோ அதனால இந்த பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. தயவு செய்து அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிங்க. இல்ல சார் எனக்கு மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆர்எல் அகாடமி பண்ணீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தனி கேட்டகரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஃபீல்ட் அசிஸ்டன்ட் டெஸ்ட் சீரியஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடிஸ். மேத்ஸுக்கு சார் அப்படின்னு மேத்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸ். அதே மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ புக்ஸ், அதாவது மேத்ஸ் புக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் சைஸா ஃப்ரீ புக்ஸ் டெலிகிராம் லிங்க்கும் நம்ம வச்சிருக்கோம். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால வாங்க முடியல அப்படின்னா தாராளமா ஃப்ரீ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சார் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இது நம்ம கிட்ட பிடிஎஃப் தான் முழுக்க இருக்கு. நீங்க வந்து காசு அதிகமா இருக்கு, நிறைய பேர் வந்து கன்சென்ட் சொல்றீங்க. பட் நம்மளோட ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வாங்காதீங்க அப்படின்றத நான் இங்கேயே பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? வேணும்னா மட்டும்தான் வாங்க போறீங்க, காசை வேஸ்ட் ஆகாதீங்க. ஃப்ரீ சோர்ஸை தாராளமா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்ல அதே மீறி எனக்கு வேணும்னா இந்த சாம்பிள்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு யூனிட் 3 ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. எனக்கு கொஸ்டின்லாம் ஓகே சார், இந்த மாதிரி இருந்தா ஓகே சார் அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், சார் உங்க இதை மட்டும் வாங்கி படிச்சா பாஸ் ஆயிடலாமா, அந்த மாதிரி கேங்க. இது எல்லாமே இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் நிமி புக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். சரியா? நிமி புக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணா உங்களுக்கு யூஸ் தான். சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்திருக்கோம். வரும் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இப்ப நடந்த ரீசெண்ட் எக்ஸாம்ல நம்ம கொடுத்ததுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வரும். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே சொல்லிட்டேன். பிடிஎஃப் எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதை வாங்கினா பாஸ் ஆகலாமா ஆக முடியாதான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. எப்படி 60 நாள்ல படிக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட் வீடியோ லிங்க் இருக்கு. ஸோ தொடர்ந்து ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோவும் வரும். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.